வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இதுக்கு முன்னாடியே இந்த ப்ளவுஸ் டிசைனோட நெக் டிசைன், பேக் நெக் டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போய் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனு எப்படி போட போகிறேன் அப்படின்றத நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸோ உங்களுக்கு புரியும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இருந்தது ஆரியில் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லோடிங் கொடுத்துருக்கேன். லோடிங்க்கு இதுக்கு முன்னாடியே நிறையா ப்ளவுஸில் நிறைய டீட்டெயில் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இது லோடிங் வீடியோ எடுக்கலை. இது நம்ம நார்மலாக எப்பயும் போடுற சுகர் பீட்ஸ் லைன் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் லைனை தான் நம்ம அடுத்து போட போகிறோம். இது லோடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் எப்பயுமே சொன்னது தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். லோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே கிராஸாக தான் போடணும். கிராஸாக போட்டுட்டு அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பீட்ஸ் எடுக்கிறோமோ அத்தனை பீட்ஸ் தான் லாஸ்ட் வரையே நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான அந்த லோடிங் கிடைக்கும். அது மாதிரி லோடிங் எம்போஸ்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லோடிங் த்ரெட் வைக்க வேண்டாம். இதே இது எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோடிங் வைக்கிறதுக்கு முன்னாடி லோடிங் எந்த லைனில் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லோடிங்க்கான த்ரெட்டு கொடுங்க. நீங்கள் இப்போ கலர்ஸ் த்ரெட்டு கலர்ஸ்லையுமே இருக்குது. நீங்கள் ஒருவேளை கலர்ஸில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கலர் லோடிங் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி கோல்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டில் ரோப் மாதிரி இருக்குது. நம்ம பேக்குக்கு கயிறுக்கு வைப்போம்ல ரோப், அந்த ரோப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தான் அந்த ரோப்பே யூஸ் பண்ணலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பு தான். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த ரோப்பை தான் நான் இந்த லோடிங்க்கு பார்த்தீங்கன்னா லோடிங் கீழே மொதல் கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் லோடிங் கொடுப்பேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே எதுவும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த இதுக்கான ஒரு காய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் கிடைக்காது. ஏதாவது ஒரு சொதப்பலாயிரும். அந்த காயாததுனால நம்ம லோடிங் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும், ஆனால் பண்ணது வேறு இடமா இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நகன்றும். அதனால் நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு மெட்டீரியல்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இது கம் போட்டு ஒட்டிட்டு அதை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு காய்கிறதுக்கான டைம் அதுக்கு கொடுங்க. அப்போ தான் உங்கள் வேலை பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை முடிச்சுட்டு நான் சுகர் பீட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாக்ஸ் இதுக்கு அடுத்த லைன் பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் அது எப்படி ஒட்டணும் என்னன்றதை நான் இந்த வீடியோ இந்த லேயர்ஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு பீடாக வைக்கணும். 3 mm 4 mm பீடு. அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து அது பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் பீட்ஸ் வைக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஓரளவு எடுத்து அதுக்கு அந்த 1/2 இன்ச்சு விட்ருக்கோம்ல அந்த 1/2 இன்ச்சு மேலே தான் அந்த 4 mm பீடு நம்ம வைக்க முடியும். அப்படி வச்சோம் அப்படின்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் மேலே சுகர் பீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 mm பீடு தான் நான் இதில் வைக்க போகிறேன். அதாவது 2 பீடு மட்டும்தான் வைக்க போகிறோம். அப்படி வச்சா தான் நம்ம மேலே பாக்ஸ் போடுறப்ப அது ஒரு இது சுகர் பீட் போடுறப்ப அது பாக்ஸ் மாதிரி தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி 1 by 1 ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒரு 2 பீட்ஸ் வச்சுட்டு அதை எண்ணாட் போட்டுக்கோங்க. இது நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போடுறப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பழகி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஒரு குத்து மதிப்பாகவே இந்த மாதிரி ஒரு அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டாகவும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீட்னஸ் கிடைக்கும் அந்த டிசைனில். இல்லை அப்படின்னா அந்த ஸ்பேசஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, பார்க்குறக்கும் நீட்னஸ் இருக்காது. இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்துட்டு அதை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பில் ஃபுல்லாக நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் தான் ஒட்டணும். அது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்து ஃபிட்டிங் ஸ்டோன் எப்படி ஒட்டுறது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டினதை எடுக்க முடியல. ஏன்னா வேலை வந்து அதிகமாக ஒரு 2-3 ப்ளவுஸ் இருந்ததுனால சரியாக எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஒட்டியாச்சு. மேலே வந்து எப்படி காமிச்சனோ அதே தான், கீழே எப்படி காமிச்சனோ அதே தான் மேலேயும். அது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன், மேலே வந்து சதுரத்தில் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா சுகர் பீடு, 4mm பீடு, அகைன் சுகர் பீடு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஒட்ட தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடு கொடுத்துட்டு மறுபடியும் 4mm பீடு வந்து சைஸில் வச்சுட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதனால் அந்த இதுக்கு கலர்லேயே சுகர் பீட்ஸ் வந்து அதுக்கு மேலே நான் ஒன்று கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் தான். பஃப் ஸ்லீவில் வந்து பார்டருக்கு தான் அதை வந்து கட் பண்ணி தைச்சிருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிட்டில் அந்த மடிப்பாங்கள்ல அந்த பக்கத்தில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக் நான் வந்து பார்த்திங்கன்னா முதலையே அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து எப்படி பேக் டிசைனில் செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன்லேயுமே போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.